ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தது நம்மளோட டே 1 ஸ்டார்ட் ஆனப்போ எடுத்தது. இப்போ நான் இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுது. நான் எப்படி இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் ரொம்பலாம் வந்து சேஞ்சஸ் இல்லை, ஆனாலும் குட்டி குட்டி சேஞ்சஸ் என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியுது இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ இந்த டே எடுத்த அன்னைக்கு நான் வந்து ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன், நான் பிளான் பண்ணது ஒன்று, நடந்தது ஒன்று அப்படின்ற மாதிரி தான். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து இதை முடிச்சிடணும் அப்படின்றதுல வந்து ரொம்ப ரொம்ப உறுதியாக இருந்தேன். ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டயட் பிளான். அந்த 2 நாளுக்கு முன்னாடி வேலை வந்து கொஞ்சம் அதிகமானதுனால நான் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் இன்றைக்கி எப்படினாலும் சரி ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சேன். காலையில் நான் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது இந்த டே வந்து சொதப்ப போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, முக்கியமான ஒரு வேலையாக வந்து பியூரியா கண்டிப்பாக போயே ஆகணும் ஃபேமிலியோடு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணேன், காலையில் லஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்சு சமைச்சி சாப்பிட்டுட்டு போகலாம், 2 மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுதான் நான் பண்ண தப்பு. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நைட்டு வந்து என்னால் சீக்கிரம் சாப்பிட முடியல. ஸோ இது நடந்துச்சு. காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மீல் பிளான் படி தான் வந்து டே ஸ்டார்ட் ஆச்சு. எப்போயுமே நான் வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வந்து தண்ணி குடிப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் டே தண்ணி குடிச்சிட்டு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நம்மளோட ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் தான் அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சு. ஸோ காலையில் வந்து நான் அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ஃபுல்லாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் குடித்தோம் அப்படின்னாவே வயிறு வந்து நல்லா கின்னுன்னு தாங்க இருக்கும். அது வந்து ஹெல்தி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அதில் நீங்கள் ஒரு விஷயம் ஃபாலோ பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அது சாப்பிட்ற அன்றைக்கி ஆக்டிவாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டும் அது வந்து போடும். வெயிட்டை வந்து குறைக்கும் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நல்லா எக்ஸசைஸ் பண்ணுற அன்றைக்கி அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா குட் ஃபுட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து எக்ஸசைஸ் பண்ணுங்கள், என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலும் அப்படின்றது தான் சொல்ல வரேன். இவங்களுக்கெலாம் பார்த்திங்க அப்படின்னா, கபிலன் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி அது இதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கான். அதில் வந்து போட்டது தான் இந்த ஓட்ஸு, ஆப்பிள் வந்து வீட்டில் நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆப்பிளே எல்லாத்தையும் கலந்து வச்சு போட்டுட்டு இருந்தது. ஸோ இது முழுக்க முழுக்க அவனோட ரெசிபி தான் இது. ஓட்ஸு, அதுக்கப்புறம் ஆப்பிளு, அதுக்கப்புறமா வந்து பீனட் பட்ரு என்னமோ கலந்து வச்சுருந்தான். ஸோ அது ஜஸ்ட்டு வந்து அடித்து மட்டும் தான் கொடுத்தேன். அடுத்தடுத்த நாள்லாம் வந்து அவனே போட்டுக்கிட்டான். ஸோ காலையில் அவங்களுக்கும் இதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டே கொடுத்துட்டேன். ஸோ இன்றைக்கி லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார் சாதம் இருந்துச்சு. மில்லட்டில் சாம்பார் சாதம் கொஞ்சமாக செய்ய தெரியுன்றதே எனக்கு அன்றைக்கி தாங்க தெரிஞ்சுது. எப்பயுமே இன்ஸ்டாபாட்டில் நிறைய வச்சு 2 வேளை 3 வேளைன்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். முதல் முறையாக கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்டேன். எனக்கு அதுவே அன்றைக்கி வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. சில விஷயங்கள் நமக்கு வந்து ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இல்லையா? நல்ல அனுபவத்தை சொல்கிறேன். அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அன்றைக்கி அந்த சாம்பார் சாதம் கொடுத்துச்சு. அதனால் தூக்கத்தில் எழுப்பி கேட்டால் கூட அன்றைக்கி செஞ்ச சாம்பார் சாதம் தான் பெஸ்ட்டான சாம்பார் சாதம்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்புறம் இப்போல்லாம் வந்து கமெண்ட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வெயிட் குறைஞ்சிருக்கிறது நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. அதில் வந்த கமெண்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச கமெண்ட் வந்து, அக்கா முன்னாடி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு வந்து மூச்சு வாங்கும், அது நான் வந்து சில வீடியோஸில் கவனிச்சிருக்கேன். இப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கமெண்ட் வந்து. ரீசன் என்னென்னா, என்னோடய நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அம்மா அப்பா எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து நடந்துட்டு பேசினேன் அப்படின்னா மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து நான் ரியலைஸ் பண்ணேன். நம்ம மேலே அக்கறை இருக்கவங்க தான் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க அதை சொன்னது வந்து அவங்க நம்மள மேலே எவ்வளோ அக்கறை வச்சுருக்காங்க அப்படின்றத என்னால் உணர முடிஞ்சுது. அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அந்த கமெண்ட் அன்றைக்கி படித்தப்போ. நிறைய பேர் வந்து அக்கா கொஞ்சம் இளைச்சிருக்கீங்க, கொஞ்சம் வடிவாயிருக்கீங்க அப்படின்லாம் வந்தப்போ பயங்கர சந்தோஷம். அதுக்காக தானே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நானே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டேன். சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் இன்னும் வெயிட்டை குறைக்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது டிஃப்ரென்ஸ் தெரியுது. நான் நல்ல முடிவை தான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நிறைய பேர் சின்ன வெங்காயம்லாம் நீங்கள் எங்கே வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டேல் பிரதர்ஸ் தான். 2 ஹவர்ஸில் இருக்க இங்கே வந்து நம்ம வந்து இந்து டெம்பிள் போவோம் இல்லையா? நம்ம வந்து அரோரா கோவில், இந்த பெரிய கோவிலுக்கு, அந்த கோவில் போகும்போது பட்டேல் பிரதர் போயிட்டு ஒரு 2 கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். தாங்கும், சமயத்தில் நல்லாயிருக்கும். சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பதறான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நல்லா இருக்கும்போது பார்க்கும்போது தெரிஞ்சுது அப்படின்னா நல்லா இருக்கும்போது குறைந்தபட்சம் ஒரு 2 கிலோவாவது வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் அப்படின்னா தாராளமாக எனக்கு அந்த 2 கிலோ வெங்காயம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தானே போட்டு சமைப்போம். ஒரு மாதத்துக்கு தாராளமாக வருது. ஸோ அதனால் அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன். அப்புறம் ஏன் இப்போல்லாம் தலைக்கு வந்து ஹென்னா பேக்கெட் போடுறதில்ல அப்படின்னு கேட்டிருந்தீங்க.
போன வருஷம் வந்து போன வருஷம் வரைக்குமே வின்டரு அப்படிலாம் எதுவுமே நான் பார்க்கல. வீக்லி ஒன்ஸ் நான் வந்து அந்த ஹென்னா வந்து தலைக்கு தடவிட்டே தான் இருந்தேன். போன வருஷம் வின்டர் டைமில் ரொம்ப ரொம்ப சிக்கானமா, ஸோ அதனால் அப்போ முடிவு பண்ணேன், ஓகே இனிமேல் வின்டர் டைமில் தடவ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வின்டர் டைமில் அந்த ஹென்னா வந்து நான் தடவுறதில்ல. சமைக்கிறதுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. சொன்னால் சிரிக்காதீங்க. உண்மையாக எனக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்போ இல்லை, ஆனால் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு எப்படி தோணியிருக்கு அப்படின்னா, நான் வந்து சொல்லுவேன், எனக்கு வந்து கிச்சனில் வந்து அதாவது படுத்து தூங்குற மாதிரி ஒரு இடம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருங்க. நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லேயே தூங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த அளவுக்கு கிச்சனை ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும்னு நினப்பேன். அவ்வளோ க்ளீனாக அங்கேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். அதனால் எனக்கு அந்த அளவுக்கு சமைக்கவும் பிடிக்கும். கிச்சன் பிடிக்கும் அப்படின்னும்போது கண்டிப்பாக சமைக்கவும் பிடிக்கும் இல்லையா? நான் இது வரைக்கும் ட்ரை பண்ணி எந்த ரெசிப்பியும் எனக்கு ரொம்ப சொதப்புனுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன். பீட்ஸா மட்டும்தான் சொதப்புச்சு. அது என்னன்னா ட்ரை பண்ணல. அந்த முன்னாடி ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கும்போது, அது ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்பவும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதுக்கப்புறம் டைம் இல்லை. இப்போ நானும் டயட் ஸ்டார்ட் பண்ணதுனால அதை வந்து பண்ண முடியல. இந்த கமெண்ட் அவங்க கேட்டப்போ எனக்கு வந்து இதை ஷேர் பண்ணலாமா வேணாமான்னு தோணுச்சு. அதனால தான் வந்து யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி ஓகே இப்போ ஷேர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணிட்டேன் நானும். நினச்சி பார்த்தா சிரிப்பாக இருக்குது இப்போது, கிச்சன்லையா தூங்குறதுக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ வந்து டபுள் வேலை இல்லையா? சமைக்கிறதே வந்து பெருங்கஷ்டமாக இருக்குது. இதில் நான் ஒர்க்கும் போய்க்கிட்டு கிச்சனில் தூங்கிட்டு இருந்தேன்னா எப்படி இருந்திருக்கும்? ஐயோ என்னால் நினச்சே பார்க்க முடியல. அதனால் இப்போ அந்த பதிலை இப்போ நினச்சி பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிரிப்பாக வருது எனக்கு. சாம்பார் சாதத்துக்கு என்ன காய் போட்டிருக்கேன் அப்படின்னா, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பரங்கிக்காய் இருந்துச்சு, தக்காளி, பச்சை பட்டாணி இதெல்லாம் தான் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மில்லட்டில் சாம்பார் சாதம் சாப்பிடாதவங்களா இருந்தீங்க அப்படின்னா ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். மில்லட்டை எந்தெந்த ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது அப்படின்னா, சாம்பார் சாதம், பொங்கல், தயிர் சாதம், அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லெமன் சாதம், புளி சாதம், இதெல்லாம் வந்து நமக்கு அந்த லெமனோட டேஸ்ட் பிடிக்கும். புளி சாதத்தோட வாசனையிலே சாப்பிட்ருவோம். இப்படி சாப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பழகுனீங்க அப்படின்னா மில்லட்க்கு வந்து அடிக்ட் ஆகிடுவீங்க. மில்லட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த சின்ன குக்கரில் எனக்கு சாம்பார் சாதம் செய்ய தெரியும்னு அன்றைக்கி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுவே எனக்கு ஹாப்பி தான். இனிமேல் சாம்பார் சாதம்னா இந்த குட்டி குக்கர் தான். அதில் போட்டு அன்றைக்கி ரேஷியோவை எழுதியுமே வச்சுருக்கேன். ஸோ அதனால் இனிமேல் மறக்கவே மாட்டேன். இந்த குட்டி குக்கர் தான் இனிமேல் சாம்பார் சாதத்துக்கு. அடுத்து நமக்கு பிடிச்ச படத்தை பற்றி நம்ம பேசவே இல்லை பார்த்தீங்களா? அடுத்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சைவம் படம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். எத்தனை டைம் பார்க்க சொன்னாலும் பார்த்துக்கிட்டே இருப்பேன். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிச்ச படம்னா சைவம் தான். ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதில் வர ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து என்ன சொல்கிறது, ஆர்டிஃபிஷியலாக இல்லாமல் ரியாலிட்டியோடு இருக்கும். அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நிறைய பேர் விசு படம்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருந்தீங்க. எனக்குமே அது ரொம்ப பிடிக்கும். யூஎஸ் வந்த புதுசில் நான் வந்து பார்க்காத படங்கள் எல்லாத்தையுமே வந்து யூடியூப்பில் பார்த்தேன். விசு படம்லாம் தேடி 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 பார்ப்பேன். அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. விசு படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம்னா பெண்மணி, கண்மணி, அப்புறமா வந்து இது சம்சாரம், அது மின்சாரம், அந்த படம் ரொம்ப 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 பிடிக்கும். அப்புறம் மணல் கயிறு ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்கள் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச படம், பர்டிகுலர் சீன் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி மெமரிஸ் உங்களுக்கு பிடிச்ச படங்கள் நீங்கள் சொல்லும்போது எனக்கு எப்போயாவது போர் அடிக்குது அப்படின்னா நான் வந்து அந்த படங்களை வந்து பார்க்க ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரீ டைமில் போர் அடிக்கும்போது பார்க்கலாம். நம்ம கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நம்மளை பற்றி யோசிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே மறந்துடுறோம். நம்ம லாஸ்ட்டாக நல்லா ட்ரெஸ் பண்ணி சந்தோஷமாக கிளம்புன இடம் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கும்போது தான் ஞாபகமே வரும். அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிடிச்ச எல்லாமே மாறும். நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். நம்ம அதுக்கு முன்னாடி ட்ரெஸ் எடுக்க போகும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எடுப்போம். அதுவே நம்ம குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழந்தைங்களுக்கு தான் வந்து நம்ம அதிகமான ப்ரையாரிட்டிஸ் கொடுப்போம். ஸோ எல்லா விஷயங்களும் அப்படி தான் இல்லை, லைஃப் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கிட்ஸுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்றோம். எங்கள் ஸ்கூலில் வந்து இதை பற்றி ஒரு தடவை பேச சொல்லியிருந்தாங்க. அப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். நாங்கள் வந்து குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் இப்படி மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் யூஎஸில் வந்து அப்படி கிடையாது. குழந்த பிறந்தாலும் சரி, குழந்தைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களோட இடத்த விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்க அவங்களா இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இதை பற்றி பேசினப்போ நான் இதை பற்றி சொன்ன உடனே வாவ் சூப்பர், யூஎஸும் இதே மாதிரி மாறுச்சு அப்படின்னா இங்கே இருக்கிற பல பிரச்சனைகள், பல குடும்பங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சொன்னாங்க.
அவங்க 2 பசங்களையும் டீச்சருக்கு தான் படிக்க வச்சுருக்காங்க இதை சொன்னவங்க. ஸோ அதனால் அவங்க மாற்றத்தை பசங்கள்கிட்ட கொண்டு வரணுன்றதுக்காக தான் அவங்க பசங்களை வந்து டீச்சருக்கு படிக்க வச்சேன் அப்படின்னு சொன்னாங்க. கேட்கும்போது எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது. நம்ம வந்து என்ன ஆக போதோ இந்த சமுதாயம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா? இதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் நடந்து இந்த மாதிரி ஆசிரியர்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்கே ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் தாங்க. நல்ல டீச்சர் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா வரோம் உங்கள் பசங்களுக்கு. இங்கே வந்து என்ன தான் ரூல்ஸ் என்ன இருந்தாலும் கடமைக்கு ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற டீச்சர்ஸும் இருப்பாங்க. இல்லை முழு மனசோட ஆத்மார்த்தமாக வேலை பார்க்குற டீச்சர்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்கள் குழந்தைக்கு நல்ல டீச்சர் கிடச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் பிளஸ்டு. சாம்பார் சாதமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அன்றைக்கி மெனு வந்து சுண்டல் இருந்துச்சு சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ் வந்து. ஸோ அதுவுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே அட்டகாசமாக இருக்குங்க. ரெண்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இல்லையா? சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அன்றைக்கி வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே வந்து நான் சமைச்சேன். ரொம்ப ரேர் தான். நான் வந்துட்டு எப்போயாவது தான் அந்த மாதிரி டைமிங் ஒத்து போய் பேசுகிறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க அப்படின்னா அந்த டைமில் பேசிக்கிட்டே வந்து வேலை பார்ப்பேன். இங்கே வந்த புதுசுலலாம் பேச ஆளே இருக்க மாட்டாங்களா? அப்போல்லாம் வந்து போர் அடிக்கும். ஐயோ நம்ம வேலை இந்த வேலை செய்யலையே அந்த வேலை செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து செஞ்சிட்ருப்போம். அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு நாள் சும்மா உட்காந்துருப்போம். அந்த மாதிரி தான் வந்து இங்கேருந்து நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. இப்போ யோசித்து பார்த்தா நம்மளா அப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி தோணுது. நான் இங்கே வந்த புதுசுலல என்னை பார்த்து ஒரு ஃப்ரெண்டு கேட்டாங்க. அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க்கிங் ஸ்கூலில். இந்தியாவில் வந்து ஸ்கூலில் ஒர்க்கிங்கு. ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். என்னை விட ரொம்ப பெரியவங்க. ஆனால் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து நிறைய எனக்கு வந்து கைட் பண்ணியிருக்காங்க என்னோடய ஸ்டடீஸில் எல்லாமே. ஸோ அதனால் அவங்க மேலே எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது. அவங்க வந்து நான் இங்கே வந்த புதுசில் கேட்டாங்க, நீ யூஎஸ் போயிட்டு என்ன பண்ண போகிற அப்படின்னாங்க. இத்தனைக்கும் என் ஹஸ்பண்ட் இங்கே வந்து 6 மாதம் கழித்து தான் நான் வந்து இங்கே வந்தேன். அப்போ வந்து அவங்க அந்த வார்த்தையை கேட்டவுடனே நான் என்ன பண்ணுவேன், நான் என் பையனையும் என் வீட்டுக்காரையும் பார்த்துப்பேன், நான் அதுதான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒர்க்கிங் இல்லையா? அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணாமல் வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து அவங்க ஓப்பனாகவே சம்டைம்ஸ் பேசும்போதே சொல்லுவாங்க மற்றவங்கள திட்டும்போது, தண்டமாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறனால தான் இந்த மாதிரி சிந்தனைலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்க அந்த அர்த்தத்தில் தான். ஆனால் என்னை வந்து டேரெக்டாக திட்ட முடியாது இல்லையா? நான் வந்து இன் ஃப்ரண்ட் ஆஃப் இருக்கேன் அப்படின்றதுனால என்னை திட்டாமல் மறைமுகமாக சொன்னாங்க. எனக்கும் சேர்த்து தான் அப்படின்றது எனக்கு புரிஞ்சிச்சு. இவங்கள பார்த்துப்பேன் அப்படின்னேன். அப்புறம் அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் அப்படின்னா அப்படின்னேன். ஓகே. இதை நான் வந்து இதே கேள்வியை என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்ன பதில் என்ன அப்படின்னா, உன்னை வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த ஊரில் நிறைய ரூல்ஸ் இருக்குது. நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து போக முடியும் அப்படின்ட்டு. சென்னையிலையும் நான் ஒரு 5 இயர்ஸ் இருந்தேன். அங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா என் பையனை நான் தான் பார்த்துக்கணும். எனக்கு வந்து இப்போ வந்து இங்கே பேரண்ட்ஸ்லாம் வந்து இருக்காங்க இல்லையா? அது மாதிரிலாம் வந்து எங்களுக்கு வந்து யாரும் இருக்கிறதுக்கு இல்லை. சில நேரத்தில் எனக்கு தோணும் எல்லோரும் நமக்கு இருக்காங்க, ஆனால் யாரும் நமக்காக இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தோணும்போதெல்லாம் என் வீட்டுக்காரர் ஒன்று சொல்லுவார், உனக்கு நான், எனக்கு நீ, நமக்கு பசங்க, பசங்களுக்கு நம்ம, இப்படி தான் நம்ம வாழ்க்கை வந்து போக போகுது. ஸோ இதை வந்து அடிக்கடி புரிஞ்சுக்கோ, யாரையும் பார்த்து எதையும் பார்த்து எப்பயுமே ஏங்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் அப்படின்னாலும் ஏற்றுக்கிறதுக்கு நிறைய நேரம் மனசு கஷ்டமாக இருக்கும். நமக்கும் தான் எல்லோரும் இருக்காங்க, ஆனால் யாரும் வந்து நம்மளை பேம்பர் பண்ணுற மாதிரி யாரும் இல்லைல்ல அப்படின்னு தோணும். அதனால தான் நிறைய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எல்லோரும் கேட்கும்போது எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வரும் எனக்கு. நீங்கள் எப்படி வந்து இவ்வளோ இதுவாக இருக்கீங்க, தைரியமாக இருக்கீங்க, உங்களால் எப்படி எல்லா வேலைகளையும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு பதில் தான், நமக்கு எல்லாரும் இருந்தாலும் நமக்கு யாரும் இல்லைன்ற ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா? அவங்க எல்லாரும் கண்டிப்பாக என்ன மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களோட வேலைகளை அவங்களே செஞ்சுப்பாங்க. யார்கிட்டையும் போய் எதுவும் எதிர்பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஸோ கஷ்டமாக இருக்கும் சில நேரத்தில். ஸோ அன்னைக்கு அவர் என்னை கேட்டப்போ எனக்கு அது புரியலை. ஏன்னா அவருக்கு வந்து அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பா குழந்தைய பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் அவங்க அப்படி இருந்தாங்க. இப்போ யோசித்து பார்க்குறேன், நாங்களே குழந்தைங்கள வளர்த்தோம். என் பசங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கப்புறம் நானும் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட நான் இப்போ வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. ஒரு வேளை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா அப்போ அவங்களோட எண்ணம் கரெக்டாகிடும் இல்லையா? அவங்க வந்து வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறவங்கள பற்றிலாம் நினச்சாங்கல்ல, அது சரியாக அவங்க நினச்சது சரி அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து பேசலை. எதையுமே வந்து நம்ம வந்து சில நேரத்தில் பேசாமல் இருந்துட்டோம் அப்படின்னா கூட அதுக்கான பதில் அவங்களுக்கு புரியும். குழந்தைய தானே வளர்த்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு அதோட அருமை தெரியும்னு கேட்குறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிருக்காது. ஆனால் நான் அவங்க சொல்லும்போது அமைதியாக வந்து இருந்துட்டேன். ஏன்னா அவங்க பேசும்போது நம்மளும் பதில் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக மட்டும்தான் போயிருக்கும். நமக்கு வந்து அது ஒரு புரிதலை ஏற்படுத்தியிருக்காது. அதை நம்ம புரிஞ்சுக்கும் போது தான் செயலாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். ஸோ
வாழ்க்கையில் இந்த கஷ்டத்தை படாதவங்க யாருமே இருந்திருக்க மாட்டாங்க. அதுவும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை தாண்டி தான் அவங்க வந்திருப்பாங்க. அதுவும் இங்கே யூஎஸ் வரும்போது நிறைய கேள்விகள் எழும் வீட்டில் வந்து, நீ அங்கே போய் என்ன பண்ண போகிற, அங்கே போய் பிள்ளைய வச்சுட்டு நீ கஷ்டப்படுவ, நம்ம இந்தியாவில் இருந்தாலும் கஷ்டம் தான் பட போகிறோம், இந்தியாவில் இருந்தால் மட்டும் யார் நம்ம கூட வந்து இருக்க போகிறாங்க, அதுவும் என்ன மாதிரி இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஊருக்கு போனால் கூட அங்கே கூட போய் என் பிள்ளைக்கு நான் தான் சோறு ஊட்டணும், எல்லாமே நான் தான் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்போது நான் அதுக்கு ஊருக்கு போகணும், எங்கே இருந்தாலும் நான் தானே என் குழந்தைய பார்த்துக்க போகிறேன், நான் எங்கே இருக்கும்போது நல்லா இருப்பேனோ அங்கேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறைய நேரம் தோணியிருக்கு. ஸோ தனிமை ரொம்ப கொடுமை. ரீசெண்டாக ஒரு வாசகம் படித்தேன். இன்றைக்கி யாரும் வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு காலத்தில் எல்லாரும் வேணும்னு நினச்சவங்க தான் சொல்லிட்டு, எவ்வளோ அற்புதமான வார்த்தை தெரியுமாங்க அது. அதில் அவ்வளோ அர்த்தம் இருக்குது. ஒவ்வொருத்தர் பின்னாடிக்கு இருக்கிற வழியும் அதில் அப்படியே அவ்வளோ அழகாக கவரான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. இந்த சில நேரத்தில் படித்தது பிடித்ததுன்னு சொல்லிட்டு நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வைக்கணும்னு கூட எனக்கு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரியாலிட்டி, லைஃபோட ரியாலிட்டி அவங்க சொன்ன மாதிரி எனக்கு தோணியிருக்கு நிறைய நேரம். ஸோ இப்படி தாங்க லைஃப் ஜேர்னி அப்படின்றது இட்ஸ் நாட் ஈஸி இல்லையா. ஸோ நாங்கள் அன்றைக்கி காஸ்கோ போயிருந்தோம். அன்றைக்கி ஒரு முக்கியமான வேலைக்காக தான் பிஆர்ஓ போயிருந்தோம். சீக்கிரமாக அதை நான் வீடியோஸில் ஷேர் பண்ணுறேன். அப்போ எடுத்த வீடியோஸ் எல்லாமே அப்படி அப்படியே இருக்குது. 30 days ஆகிடுச்சு. இந்த வீடியோ ஐ திங்க் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. ஸோ எல்லாமே வாங்கிக்கிட்டோம். திங்ஸ் எல்லாமே லிஸ்ட்டு போட்டு தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன், என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை மட்டும் அப்படியே கடகடன்னு எடுத்துக்கிட்டேன். எப்போ போனாலும் சரி அப்படியே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா போயிட்டு அவன் ட்ரெஸ்ஸை பார்த்துருவேன். ஏதாவது ரேட் கம்மியாக போட்டிருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு கால் பண்ணி, உங்களுக்கு ஏதாவது வேணுமா, எனக்கு இது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசி எடுத்துருவேன் நான் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி அன்றைக்கி 3 பேரும் போடுறதுக்காக எங்கள் 4 பேருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து போடுறதுக்காக எல்லாேருக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே பன்னீர் பார்த்திங்க அப்படின்னா சாம்ஸை விட இங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. இங்கே $10 என்னமோ போட்டிருந்தாங்க. சாம்ஸில் பார்த்திங்க அப்படின்னா $8 அந்த மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பன்னீர் மட்டும்தான் அந்த மாதிரி ரேட்டு கம்மியாக பார்த்துருக்கேன். மற்ற எல்லா பொருளுமே நட்ஸு, ஃப்ரூட்ஸு, ட்ரெஸ்ஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே காஸ்கோவில். சாம்ஸில் $1 அதிகமாக தான் இருக்குது. ஸோ எல்லா பொருளையும் எடுத்து வச்சுக்கிட்டு அன்றைக்கி வண்டி நான் தாங்க ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன். நான் ஏன் ட்ரைவ் பண்ணிட்டு வந்தேன், இன்றைக்கி போகணும் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு கனெக்ட் இருக்குது. சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணுறேன். தனியாக ஹைவேஸில் நைட்டில் வண்டி ஓட்டுறது எவ்வளோ பயத்தை கொடுத்துச்சு தெரியுமா அன்றைக்கி எனக்கு. அவ்வளோ ஒரு படப்பிடிப்பாக நான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இப்போ பார்க்கும்போது ஒரே ஃபன்னியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. சில விஷயங்கள் அப்படி தான், நம்ம கஷ்டப்படுற விஷயங்கள் கொஞ்சம் நாள் கழித்து பார்க்கும்போது இதுக்காக நம்ம இவ்வளோ பயந்தோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். எனிவே நடந்தவை நல்லவையாகவே இருந்துச்சு. நான் தைரியமாக நைட்டில் வண்டி ஓட்டவும் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு தோணுச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.